அனைவருக்கும் வணக்கம். மணிமகிழ் போட்டித் தேர்வுக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த சேனல் போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை தயாரித்து உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி அளிக்கின்றோம். முதல் வினா: கவி ஞாயிறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி தாரா பாரதி, ஆப்ஷன் டி முடியரசன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெற்றவர். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி தாரா பாரதி ஆவார். தாரா பாரதி அவர்கள் கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தாரா பாரதி இயற்றாத நூல் எது? புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, ஆசிய ஜோதி, விரல் நுனி வெளிச்சங்கள். தாரா பாரதி இயற்றாத நூல் எது? கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நூல்களுள் தாரா பாரதி இயற்றாத நூல் ஆப்ஷன் சி ஆசிய ஜோதி ஆகும். மூன்றாவது வினா: தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவாசகம், ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி திரிகடுகம், ஆப்ஷன் டி திருப்பாவை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆகும். திருக்குறள் என்பது தேசம் உடுத்திய நூலாடையாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? ஆப்ஷன் ஏ காவிரிக்கரை, ஆப்ஷன் பி வைகைக்கரை, ஆப்ஷன் சி கங்கைக்கரை, ஆப்ஷன் டி யமுனைக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக கவிஞர் குறிப்பிடுவது காவிரிக்கரை. இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ காவிரிக்கரை என்பது ஆகும். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை என்பதாகும். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? ஆப்ஷன் ஏ சிற்பக்கூடம், ஆப்ஷன் பி ஓவியக்கூடம், ஆப்ஷன் சி பள்ளிக்கூடம், ஆப்ஷன் டி சிறைக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? ஐந்தாவது வினா: கலைக்கூடமாக காட்சி தருவது எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ சிற்பக்கூடம் என்பது ஆகும். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடமாகும். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? ஆப்ஷன் ஏ கோவை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி சிதம்பரம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி மதுரை என்பது ஆகும். மதுரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் ஆகும். ஏழாவது வினா: காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி உவே சாமிநாதர், ஆப்ஷன் டி பாரதியார். காந்தியடிகள் உவே சாமிநாதர் அவர்களின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி உவே சாமிநாதர் ஆகும். எட்டாவது வினா: 1937ஆம் ஆண்டு காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ கோவை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருச்சி. எட்டாவது வினா: 1937ஆம் ஆண்டு காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி சென்னை என்பது ஆகும். ஒன்பதாவது வினா: வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1820, ஆப்ஷன் பி 1800, ஆப்ஷன் சி 1780, ஆப்ஷன் டி 1790. ஒன்பதாவது வினா: வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி 1780 ஆகும். பத்தாவது வினா: இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 2. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி 4 வகைப்படும். 10வது வினாவிற்கான விடை இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும் என்பது ஆகும். 11வது வினா: மாநகரம் என்பது எவ்வகை சொல்லாகும்? பெயர் சொல்,
வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். மாநகரம் என்பது எவ்வகை சொல் ஆகும்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, உரிச்சொல் என்பது ஆகும். மாநகரம் என்பது உரிச்சொல் வகையை சார்ந்தது ஆகும். 12வது வினா, மற்றொருவர் என்பது எவ்வகை சொல்? ஆப்ஷன் ஏ, பெயர்ச்சொல். ஆப்ஷன் பி, வினைச்சொல். ஆப்ஷன் சி, இடைச்சொல். ஆப்ஷன் டி, உரிச்சொல். மற்றொருவர் என்பது எவ்வகை சொல்? இந்த வினாவிற்கான விடை 12வது வினாவிற்கான விடை மற்று ஒருவர் என்பது ஆப்ஷன் சி, இடைச்சொல் என்பது ஆகும். மற்றொருவர் என்பது இடைச்சொல் வகையை சார்ந்தது ஆகும். 13வது வினா, சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஆப்ஷன் சி, சிதம்பரனார். ஆப்ஷன் டி, சுப்பிரமணிய சிவா. சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார் ஆவார். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, சிதம்பரனார் என்பது ஆகும். 14வது வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ, திருக்குறள். ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். ஆப்ஷன் சி, தாயுமானவர் பாடல்கள். ஆப்ஷன் டி, பெரிய புராணம். 14வது வினா, தமிழ் மொழியில் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, தாயுமானவர் பாடல்கள் என்பது ஆகும். தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்த வினா, 15வது வினா, தாயுமானவர் எந்த மன்னரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? ஆப்ஷன் ஏ, வேலு நாச்சியார். ஆப்ஷன் பி, மருது சகோதரர்கள். ஆப்ஷன் சி, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆப்ஷன் டி, விஜய ரகுநாத சொக்கலிங்கர். 15வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, விஜய ரகுநாத சொக்கலிங்கர் என்பது ஆகும். தாயுமானவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். 16வது வினா, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? ஆப்ஷன் ஏ, சுறுசுறுப்பு. ஆப்ஷன் பி, சோகம். ஆப்ஷன் சி, அழிவு. ஆப்ஷன் டி, துன்பம். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, சுறுசுறுப்பு என்பது ஆகும். 17வது வினா, 17வது வினா, தீர்க்கதரிசி என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, கவிஞர் கண்ணதாசன். ஆப்ஷன் பி, கவிஞர் புவியரசு. ஆப்ஷன் சி, முடியரசன். ஆப்ஷன் டி, வாணிதாசன். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, புவியரசு என்பது ஆகும். 18வது வினா, வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும்? ஆப்ஷன் ஏ, பேச. ஆப்ஷன் பி, சிரிக்க. ஆப்ஷன் சி, நடக்க. ஆப்ஷன் டி, உழைக்க. இந்த வினாவிற்கான விடை வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் என்பது ஆகும். ஆப்ஷன் டி, உழைக்க என்பது இந்த வினாவிற்கான விடையாகும். இதற்கு அடுத்தபடியாக 19வது வினா, 19வது வினா, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? ஆப்ஷன் ஏ, இலங்கை தீவு. ஆப்ஷன் பி, லட்சத்தீவு. ஆப்ஷன் சி, மணிப்பல்லவத்தீவு. ஆப்ஷன் டி, மாலத்தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு ஆப்ஷன் சி, மணிப்பல்லவ தீவு என்பதாகும். மணிப்பல்லவ தீவிற்கு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்றார் என்பது ஆகும். 20வது வினா, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆப்ஷன் ஏ, சித்திரை. ஆப்ஷன் பி, ஆதிரை. ஆப்ஷன் சி, காயச்சண்டிகை. ஆப்ஷன் டி, தீவதிலிகை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை என்பது ஆகும். ஆப்ஷன் பி. மேலும் இது போன்ற வினாவிடைகளை பெற மணிமேகல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.